எதுங்க காதல்? இந்த மாதிரி பதில கூட்டு வரதா? இல்ல லவ் பண்றப்பயே இவனுக்கு தெரியாம அவ கூட போறது, அவளுக்கு தெரியாம இவன் கூட வர்றது, புருஷன் இருக்கிறப்ப வேற ஒருத்தனோட சுத்துறது, உங்க கேடு கட்ட கள்ளக்காதலுக்காக குழந்தைய கொல்றது, உங்க ரகசிய உறவு, நம்பிக்கை துரோகம், இதுதான் காதலா? நிறைய பேருக்கு காதல் டெபினிஷனே வேற. 24 hours போன்ல பேசிட்டே இருக்கணும், டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும், என்ன பண்றோம்ன்றத அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணணும், கேட்டதெல்லாம் வாங்கி தரணும், தியேட்டர் மால் ரெஸ்டாரண்ட் சுத்தணும், எதை செஞ்சாலும் அவங்களுக்கு கேட்டுதான் செய்யணும். இன்னும் ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இதுதான் உண்மையான காதல்னு சொல்றாங்க. படத்துல கூட இப்படிப்பட்ட டைலாக்ஸ் வைக்கிறாங்க. மச்சான், நான் லவ் பண்ண பொண்ணு என்ன விட்டு போயிட்டாடா, நீ என்னடா பண்ண? நான் எதுவுமே பண்ணலடா, அதனாலதான் விட்டு போயிட்டா. எதுங்க உண்மையான காதல்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்காங்க பாருங்க, அதுதான் உண்மையான காதல். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மையா, நேர்மையா, பாசமா எல்லாத்தையும் சகிச்சு விட்டு கொடுத்து, உனக்காகவே நான் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம வாழ்ந்து காட்டுறாங்கல்ல, அதுதாங்க உண்மையான காதல். சிம்பிளா சொல்லணும்னா காதல் அந்த தூய அன்பு, அது எல்லாத்தையுமே தாங்குங்க, எல்லாத்தையுமே சகிக்கும். அதுக்கு பொறாம இருக்காது. நான் பெரியவன், நீ சின்னவன் அப்படின்ற ஈகோ இருக்காது. நீ சாரி கேட்கணும், நீ தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும். அது ஒற்றுமையை நோக்கி தான் போகும். கூடுமான வர நீங்க லவ் பண்ற காதலனுக்கோ, காதலிக்கோ, கணவனுக்கோ, மனைவிக்கோ, நீ தான் என் உலகம், நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் எல்லாமேன்னு உன்னையே நம்பி வாழ்ற உன் பார்ட்னருக்கு உண்மையா இருங்க. இதுதாங்க உண்மையான காதல்.